ஓம் ஸ்ரீமன்னாராயணாய நமஹ. நம்ம போன ஆடியோவில் நாராயணியத்தில் 20வது தசகத்துக்கான பாஷ்யத்தை பார்த்தோம். ரிஷபதேவரனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அப்போ 21வது தசகம் வெவ்வேறு பூகண்டங்களில் ஆராதனை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதில் எப்படின்னா, இந்த லோகத்தையே ஒவ்வொரு பூகோளமாக நம்ம வேதங்களில் பேரிடப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷம்னு பேரிடப்பட்டிருக்கு. அதாவது நரசிம்ம வருஷம், பத்ராசிரவ வருஷம், இளாவிருத்த வருஷம், ஹிமகிரி வருஷம், இப்படியெல்லாம் நமக்கு பேரிடப்பட்டிருக்கு. அதில் 9 வருஷங்களாக பேரிடப்பட்ட பூகோண்டங்களில் எப்படி எப்படிலாம் சுவாமி ஆராதிக்கப்படுறார் அப்படின்னு பார்க்கணும். அதில் முதல் ஸ்லோகம், மத்யோத்பவே புவ இலாவிருத்த நாம்னி வர்ஷே கௌரி பிரதானவனிதா ஜனமாத்ரபாஜி சர்வேன மந்திரநுதிபிஸ் சமுபாஸ்யமானம் சங்கர்ஷணாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். இதில் அதுலேயே வார்த்தை வருது, இலாவிருத்த நாம்னி, இலாவிருத்த வருஷத்தில். அப்போ அனைத்துக்கும் ஆதாரமான பகவானே பூமியின் மத்தியில் இலாவிருத்தம் அப்படின்ற பெயர் கொண்ட பூகண்டத்தில் பார்வதி முதலான ஸ்திரீ ஜனங்கள் மட்டும் வசிக்கும் இடத்துல பரமேஸ்வரனான மந்திரங்களாலையும் துதிகளாலையும் ஆராதிக்கப்படுற சங்கர்ஷண ரூபியான உம்மை நான் சரணடைகிறேன். அப்போ இங்கே இந்த இலாவிருத்த வருஷத்தில் சங்கர்ஷண ஸ்வரூபமாக சுவாமி ஆராதிக்கப்படுறார் அப்படின்றது நம்ம முதல் ஸ்லோகத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். भद्रास्वनामक इलावृत पूर्ववर्षे भद्रस्रवोऽपि ऋषिभिर् परियूयमानं कल्पान्तकूटनिकमोद्धरणप्रवीणं ध्यायामि देवहयशीर्षधनुं भवन्तम्. இதில் நம்ம பார்த்தோம்னா வார்த்தை தெரியறது, பத்ரஸ்ரவோபி ருஷிபி அப்படின்ற வார்த்தை வருது. அதாவது பத்ராஸ்ரவ வருஷம் அப்படின்ற இடத்த அது குறிக்கிறது. இதில் இலாவிருத்த வருஷத்துக்கு கிழக்க இந்த வருஷம் இருக்குது, இந்த பூகோளம் இருக்குது. இது இப்போ சைனா பகுதியை இது குறிக்கிற வருஷமாக இருக்குது. இந்த பத்ரஸ்ரவோபி ருஷிபி அப்படின்னு குறிக்கப்படுற பத்ராஸ்ரவ வருஷம். அப்போ இதில் தேவதேவா இலாவிருத்தத்தின் கிழக்கில் உள்ள பூகண்டத்தில் பத்ராசிரவத்தில் பத்ர சிரவசர்கள் அப்படின்ற ரிஷிகளால் துதித்து போற்றப்படுறவரும், பிரளய ஜலத்தில் மறைஞ்சு போன வேதங்களில் உத்தாரணங்கள் செஞ்ச பிரவீணருமான ஹயக்ரீவ அவதாரம் செஞ்ச உம்மை தியானிக்கிறேன். அப்போ பத்ராசிரவ வருஷத்தில் ஹயக்ரீவ மூர்த்தியாக சுவாமி ஆராதிக்கப்படுறார் அப்படின்னு நம்ம இந்த 2வது ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கிறோம். 3வது ஸ்லோகம், ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे प्रह्लादमुख्यपुरुषै परिसेव्यमानम् उत्तुङ्गचान्ततवलाकृतिमेक शुद्ध ज्ञानप्रथं नरहरिं भवन् भवन्तम्. இதில் நரசிம்ம வடிவம் தியானிக்கப்படுறது. நரஹரிம் பகவன், அதாவது சுவாமி நர ரூபம், அதாவது மனுஷ ரூபம் ப்ளஸ் மிருக சரீரம் ரெண்டும் கலந்த தேவஸ்வரூபமாக சுவாமி இருக்கார். அதான் நரசிம்ம வடிவமாக இருக்கும். அது அரேபியா கண்டத்தை இந்த ஸ்லோகம் குறிக்கிறது. அப்போ பகவானே இலாவிருத்தத்தின் தெற்கில் ஹரி வருஷம் அப்படின்ற கண்டம் இருக்கு இல்லையா, ஹரி வருஷ வர்ஷே அப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அப்போ அந்த வருஷ கண்டத்தில் பிரகலாதன் முதலிய புருஷர்களால் நன்னா ஆராதிக்கப்பட்டவரும், ஒன்றே ஆன சுத்தமான ஞானத்தை உபதேசிக்கிறவரும், வெண்மையான வசந்து நிற்கிற சாந்த ஸ்வரூப்பியும் நரசிம்ம வடிவருமான உம்மை தியானிக்கிறேன் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் அந்த வருஷத்தை குறிப்பிடுறது. இதில் ஹரி வருஷம் அப்படின்றது அந்த வருஷத்தினுடைய பெயர். இது அரேபியா கண்டத்தை குறிக்கக்கூடிய இதுவாக இருக்குது. இப்போ நம்ம பூகோளமாக நம்ம ஜியாகிரபிக்கலாக பார்க்கும் பொழுது 4வது ஸ்லோகம், वर्षे प्रतीसि ललितात्मनि केतुमाले लीला विशेषललितस्मितशोपनाङ्कं लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमानं तस्या प्रियाय धृतकामधनुं भजे त्वाम्. இதில் வார்த்தை வருது, எப்படி வருது, லலிதாமணி கேதுமாலே அப்படின்ற வார்த்தை வருது. அதாவது கேதுமால வருஷம். இது மன்மதன் மகாலட்சுமி ரூபமாக சுவாமி அங்கே தியானிக்கப்படுறார். இது இப்போ ஜியாகிரபிக்கலாக நம்ம பார்க்கும்பொழுது ஈரான், டர்க்கி அந்த பகுதிகளை குறிக்கக்கூடிய வருத்தமாக இருக்குது. இலாவிரதத்துக்கு மேற்கில் இருக்க வருஷமாக இருக்குது. அழகு மிகுந்த கேதுமாலம் அப்படின்ற கண்டத்தில் லீலா விசேஷங்களாலையும் புன்முறுவலாலையும் சோபிக்கிற அவயவங்கள் உடையவராக, லக்ஷ்மியாலும் பிரஜாபதி புத்திரர்களாலையும் ஆராதிக்கப்படுறவராக சுவாமி அங்கே ஆராதிக்கப்படுறார். லக்ஷ்மியின் பிரீத்திக்காக மன்மத ரூபிய தாங்கினவருமான உம்மை தியானிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் கேதுமால வருஷத்தை
குறிப்பிடுற ஸ்லோகமாக இருக்குது. இதோட நம்ம 4 ஸ்லோகங்கள் 21வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமஹ.